இன்றைக்கி எபிசோட் ஆஃப் பாண்டியன் ஸ்டோர்ஸில் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா இப்போ அரசியால் வந்த இந்த ஒரு ஷாக்கில் என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்கன்னு தான் இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லி ஆகணும். பாக்யலட்சுமிலையும் சரி பாண்டியன் ஸ்டோர்ஸ்லையும் சரி ஒரு பொண்ணு காதலிச்சால் ஒரு பையன் காதலிச்சான் அப்படிங்கிறது வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதோ, எந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, பாண்டியன் ஸ்டோர்ஸில் நமக்கு இந்த பொண்ணு காதலிக்கிற பையன் சரியில்லைங்கிறது நமக்கே தெரியும். அவங்க ஒரு பிளானோட தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுனால நமக்கு அந்தளவுக்கு கோவம் வராமல் கோமதி செய்கிறதுலாம் நியாயம் தானேன்னு தோணும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதில் பல குழப்பங்கள் இருக்குது. ஆனால் அதையும் இன்றைக்கி தெளிவாக கோமதியே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கூலி வேலை செய்கிறவனை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலுமே வேலை அதுலலாம் தப்பு மேலே கீழங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, இவனுக்கு அந்த பொண்ணை பையனை பிடிச்சிருக்கா, அவன் நல்லவனானு யோசிச்சுட்டு போனாங்க. இந்த கேடு கட்டவனை போய் எப்படி நீ காதலிச்சு, அவன் நல்லவனு முதல்ல அவனுக்கு தெரியுமா, அவன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி மேலே கேள்விகள் அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த கோவம்லாம் அவங்க பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பழனிவேல் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அந்த பக்கத்து வீட்டில் போய் கேட்குறேன்னு போகிறாரு. உடனே சுகன்யா வேலுனே ஒரு கை தட்டினா மட்டும் ஓசை வருமா அப்படின்னு பேச, நம்ம வீட்டில் இருக்கவளே இப்படி பேசுகிறாங்கன்னு கோமதி இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த புள்ள நல்லவ, அவன் தான் கெடுத்துருப்பான், மனசை மாற்றி தேவையில்லாமல் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குடுக்குன்னு பழனிவேல் போகிறார். செமையாக நடிக்கிறார் அவர். அடிக்கடி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சின்ன ஒரு விஷயம் கொடுத்தா கூட சூப்பராக பண்ணுறாரு. நேராக கிளம்பி போய் பலார்னு அந்த பக்கம் அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்க குமரவேலை போட்டு அடித்ததுக்கப்புறமா என் பிள்ளை மேலே கை வைக்காதாரானா இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி அரசி கூட சினிமா தேட்டருக்கு போயிருக்கான். அவன் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான்னா சக்திவேல் ஆரம்பித்து வடிவு மாறி பாட்டி எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குது இங்கேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டபக்கு நாங்கள் செந்தில்லாம் ஓடி வந்துடுறாங்க. செந்திலும் கதிரும் ஓடி அவங்களும் வேறு பலார்னு அடிக்கிறாங்க. அடித்து உடனே பெரிய கை கலப்பானதுக்கப்புறமா ஓம் புள்ள ஒழுங்கா பணக்கார பையனை வளைச்சி போடுறான்னு பார்க்குறதுக்கு நான் சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா அவள் அப்படிலாம் பண்ணக்கூடியவல்ல. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி அவன் கிட்டக்க வந்தான் அந்த பக்கமாக அப்படின்னா பெரிய பிரச்சனை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாங்கள் கண்டித்து வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அரசி மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணுறாங்க. கோமதி இன்னும் புலம்பிகிட்டே இருக்காங்க. அரசி பாண்டியன் காலிலே விழுந்து கெஞ்சி அப்பா என்கிட்ட பேசுங்கப்பான்னு கெஞ்சுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.